ஹாய், எப்படி இருக்கேன்? கற்பகம் ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன். இன்னைக்கு ரெசிபி சன்னா பட்டூரா. நான் பஞ்சாபி ஸ்டைலில் தாபா ஸ்டைலில் பண்ணி காமிக்கிறேன். சன்னா பட்டூரான்னு சொல்லலாம், சோலை பட்டூரான்னு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். ஜாஸ்தி வித்தியாசம் கிடையாது. சோலையில டீ பேக் யூஸ் பண்ணுவா, அதோட மாதுளம்பழ சீட்ஸை யூஸ் பண்ணுவா. சன்னா மசாலான்னா அது ரெண்டும் கிடையாது, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சன்னாவை இப்போ வேக வச்சுக்கப்புறேன். சன்னா 2 கிண்ணம் எடுத்துட்டுருக்கேன். 2 கிண்ணங்கிறது 1 கப்பு 250 ml 1.25 டம்ளர். ராத்திரியே ஊற வச்சுட்டேன். குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாவது ஊற வைங்க. இப்போ வேக வைக்கும்போது ஒரு 1/2 இன்ச் லவங்கப்பட்டை, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, பே லீஃப் எல்லாத்தையும் போட்டு வேக வைக்க போகிறேன் குக்கரில். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன், அவ்வளோதான். கிராம்பு 3, பே லீஃப் 2, பட்டை ஒரு 1/2 இன்ச், ஏலக்காய் 1. ஏலக்காய் உரிச்சே போட்டுடுறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, உப்பு இப்போ 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்கோ. மேலே பொங்காமல் இருக்கும். 4 விசில். 4 விசில் வந்துடுத்து. இப்போ திறந்து பார்க்குறேன். சூப்பராக வந்துடுத்து பாருங்க. இந்த கட்டி பெருங்காயம் மாதிரி இந்த பே லீஃப்ங்கிறது ஒரு மாயை. என்ன பெனிஃபிட் இருக்குன்னு தெரியாது, ஆனால் எல்லாரும் யூஸ் பண்ணுறான். பாட்டி யூஸ் பண்ணால் நாங்களும் யூஸ் பண்ணுவோம். இப்போ சன்னா பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில். இது தக்காளி பல்ப்பு, 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், 1/2 இன்ச் இஞ்சி எல்லாத்தையும் மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு கொண்டு வந்து வச்சிருக்கேன். இது ஒரு 2 வெங்காயம் மீடியம் சைஸ் தான், மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு கொண்டு வந்து வச்சிருக்கேன். எண்ணெய் காஞ்செடுத்து ஜீரகம் 1 டீஸ்பூன், வெங்காய பல்ப்பை போட்டுக்கிறேன். கேஸ் மீடியம். நான் தாபா ஸ்டைலில் பண்ணுறேன். அந்த பக்கம் வெந்நீர் போட்டுக்கிறேன். இந்த வெங்காயத்தில் பச்சை வாசனை போகணும், நல்ல ரெட்டிஷ் ஆகணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகுது நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு உங்கள் சாய்ஸ். இந்த வெங்காயம் வதக்கிறதுல தான் மசாலாவே இருக்கு. 1.5 மினிட்ஸ் ஆகிடுத்து. ஒரு 2 நிமிஷம் வதங்கிடுத்து. கொஞ்சம் வெந்நீரை விட்டு வதக்கிறேன். ஒரு 1/2 டம்ளர் வெந்நீர் விட்டுக்கிறேன். இது ஒரு நிமிஷம் வதங்கட்டும். 1 மினிட் ஆயிடுச்சு. மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், காரப்பொடி 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், காஷ்மீர் சில்லி பவுடர் கலருக்கோசரம் 1 டீஸ்பூன். சன்னா கடைசியில். டெக்ஸ்சர் இந்த மாதிரி இருக்கணும். தண்ணி வற்ற ஆரம்பிச்சுட்டு, தண்ணி நல்லா வற்றிடுத்து. இப்போ இந்த தக்காளி பல்ப்பை போட்டுக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் சன்னாவை எடுத்து மேஷ் பண்ணிக்கிறேன். கிரேவி சூப்பராக வரும். ஒத்தை இரட்டையுமா நசுக்கிக்கோங்க, ரொம்ப மேஷ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க, கிரேவி சூப்பராக வரும். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இந்த ஓரத்துலலாம் எண்ணெய் பிரிஞ்சுட்டு வருது பாருங்க. இந்த மாதிரி டெக்ஸ்சர் இருக்கும். ஓரத்துலலாம் தின்னா எண்ணெய் ரீம் தெரியுது பாருங்க. இந்த சன்னாவை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணியோடய ஆட் பண்ணிக்கிறேன். கிரேவி திக்னஸ் உங்கள் சாய்ஸ். மேஷ் பண்ணி வச்சுருக்கிற சன்னாவையும் இப்போ ஆட் பண்ணிட்டுருவோம். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சன்னாவை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். கசூரி மேத்தி இருந்தால் போட்டுக்கலாம், எங்காத்தில் நோ ஸ்டாக். சன்னா மசாலா 1 டீஸ்பூன். சன்னா மசாலாவை தூவிட்டு 1 டீஸ்பூன் எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியே இருக்கட்டும். ஆறினா கிரேவி திக்காயிடும். உப்பு காரத்தை டேஸ்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சன்னா மசாலாவுக்கு பதிலாக கரம் மசாலா 1 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம்.
2 நிமிஷம் கொதிச்செடுத்து கேஸ் ஆஃப். பாருங்க இந்த கன்சிஸ்டன்சியே இருக்கட்டும். ஆற திக்காயிடும். சன்னா மசாலா ரெடி ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன். கசூரி மெத்தி இருந்துனாக்க இந்த மாதிரி தேய்ச்சிட்டு மேலே தூவினா இன்னும் வாசனை தூக்கலாக இருக்கும். என்கிட்ட இல்லை, கொத்தமல்லி தூவிக்கிறேன். சன்னா மசாலாக்கும் சோலை மசாலாக்கும் என்ன வித்தியாசம்? கூகுள் எல்லாம் போய் தேடி பார்த்தேன், பெருசாக உத்தரவு எழுதலை. சோலைக்கு ஒரு டீ பொட்டலத்தை யூஸ் பண்ணுவேன், அதோட மாதுளம்பழ சீட்ஸும் யூஸ் பண்ணுவேன். சோலை டார்க்காக இருக்கும், சன்னா மசாலா லைட் கலராக இருக்கும். சன்னா மசாலாவில் ஸ்பைசஸ் கம்மி, சோலை மசாலாவில் ஸ்பைசஸ் ரொம்ப ஜாஸ்தி. இவ்வளவுதான் எழுதியிருக்கா. ரெண்டுமே ஒயிட் காபுலி சன்னா வச்சுட்டு தான் பண்ணுறது, ப்ளீஸ் நோட். பட்டூராக்கு மாவு பிசைஞ்சுக்கிறேன். 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துட்டு இருக்கேன், 250 ml. 1/4 கப்பு மைதா மாவு, 4 டேபிள் ஸ்பூன். 1/4 கப்பு ரவை, 4 டேபிள் ஸ்பூன். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். பேக்கிங் சோடா 1 சிட்டிகை. பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன். பேக்கிங் பவுடர் வேறு, பேக்கிங் சோடா வேறு. இது ரெண்டும் ஆப்ஷனல், வேணும்னா போட்டுக்கோங்க. சில பேர் ஹெல்த் ரீசன்ஸுக்கு வேண்டாம்பா, பட்டு பட்டூரான்னு வரது இதெல்லாம் போட்டுக்கணும், அதனால் நாங்கள் காட்டுறோம். வி நார்மலி டோன்ட் யூஸ் பேக்கிங் சோடா ஆர் பேக்கிங் பவுடர் இன் அவர் டெய்லி குக்கிங். பட்டூரானாக்க தயிர் மஸ்ட், தயிரை விட்டுன்ட்டேன். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், தயிர், இது 3 சேர்ந்து சூப்பராக ஃபர்மெண்டேஷன் ஆகும். ஸோ ஒரு 2 ஹவர்ஸ்க்கு பிசைஞ்சிட்டு அப்படியே வச்சிடணும். அலவ் திஸ் டு ஃபர்மெண்ட். ஃபர்மெண்டேஷன் ஆக ஆக நல்ல புஷ்ஷுன்னு ஒப்பிண்டு பிரமாதமாக வரும். ரீஃபைண்ட் ஆயில் 2 டீஸ்பூன். சர்க்கரை போட்டுப்பா சில பேர், நான் போட்டுக்கல, ஏன்னா ரொம்ப செவந்து போய்ட்டுருது. நல்லா தண்ணியை தெளித்து தெளித்து பூரி மாவு மாதிரி கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. மைதா, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இதெல்லாம் உங்கள் சாய்ஸ். ஆனால் பட்டூரானா இதெல்லாம் இருக்கணும் கண்டிப்பாக. பட்டூராவும் சாப்பிட்ணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். ரவா போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் அடிச்சே பிசைஞ்சுக்கோங்க. நல்லா அப்படி தேய்ச்சி பிசைஞ்சுக்கோங்க. ரவை போடுறதுனால பட்டூரா மேலெல்லாம் மொறுன்னு வரும். அதோடு இல்லை, பட்டூரா புஷ்ஷுன்னு ஒப்பிண்டுதுனாக்க ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அமுங்கவே அமுங்காது. அதான் ரவையோட கேரக்டரிஸ்டிக். மாமாவோட சண்டை இல்லை. மேலே கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கோங்க, ட்ரை ஆகாமல் இருக்கும். 2 ஹவர்ஸ் அப்படியே இருக்கட்டும், நல்லா ஊறட்டும், அப்போ தான் ஃபர்மெண்டேஷன் ஆகும். 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ திறந்து பார்க்குறேன், எப்படி புஷ்ஷுன்னு ஆயிருக்கு பாருங்க. நல்ல ஃபர்மெண்டேஷன் ஆகிருக்கு. இப்போ இதை வந்து நல்லா பிசைஞ்சுக்கிறேன். ரெண்டு பட்டூரா பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் மெல்லிஸா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கட்டும், இந்த திக்னஸ் இருக்கட்டும். ரொம்ப திக்காவும் வேண்டாம், ரொம்ப மெல்லிஸாவும் வேண்டாம். எண்ணெய் காஞ்செடுத்து பட்டூராவை போடுறது எண்ணெய் சூடாக இருக்கட்டும். பட்டூராவை போடுறதுக்கப்புறம் கேஸை மீடியமில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் நின்று வேகணும். நான் சின்னதாக தான் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணால் பெருசாக பண்ணிக்கோங்க. எவ்வளோ சூப்பராக அப்படி இருக்குது பாருங்கள். ஹோட்டலில் வர பட்டூரா மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இதுதான் பட்டூரா. லேசாக சவுக்கட்டும். லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் இப்போ எடுத்துடுறேன்.
பாருங்க, பார்த்தேளா பட்டூராவை? பாருங்கள், சூப்பராக எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். ஹோட்டல் பட்டூரா தான். 7:4. சோலே பட்டூரா ரெடி ஃப்ரம் தூள்கப்பு கிச்சன். சூப்பராக வந்திருக்கு. தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்கோ. ரொம்ப நன்னா இருக்கு. நான் சொன்ன மெத்தடில் பண்ணி பாருங்க. பல்லே 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 பல்லே. தேங்க்யூ. பாய். ஜெய் ஹிந்த்.